இப்போ துலா லக்னம் போகுதுன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. துலா லக்னம் போகுது அப்படின்னா கிழக்கு பக்கம் முழுவதுமாக வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அங்கே வந்து தடைபடக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அங்கே தண்ணீர் தொட்டி எட்டுன்னு வந்து வைக்கிறது. சார் வடகிழக்கில் தண்ணி தொட்டி வைக்கலாமா? வைக்கலாம். ஆனால் கிழக்கு பகுதியில் முக்கியமாக கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியிலையும் எட்டு போய் தண்ணி தொட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்ற மாதிரி வரும், ஆனால் காணாமல் போயிடும். அதனால் இந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் சொல்லலாம். அடுத்தது விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. விருச்சக லக்னம் ஏஎல்பி போடும்போது நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்கிழக்கு பக்கம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. தென்கிழக்கு பக்கம் சுத்தமாக வைத்து கொண்டால்தான் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல வந்து வைஃபை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் வைஃபை கேட்ஜெட்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்க. இப்போது வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து வஸ்துக்களை சரியாக அமைத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயம். ரெண்டாவது, பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது. அது இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை வந்து அந்த இடத்துல அடைக்கக்கூடாது. எல்லா பொருட்களையும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை செய்யக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் பாதிப்பு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். இப்போ கிச்சனில் போயிட்டு அந்த தென்கிழக்கு மூலையிலே போய் ஃப்ரிட்ஜு வைப்பாங்க நிறைய பேர். ஃப்ரிட்ஜு வச்சிங்க அப்படின்னு சொன்னாவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே தடை செய்யப்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க கிச்சனில். சென்ட்ரலைஸ்டு ஏசி சார், கிச்சனில் சென்ட்ரலைஸ் ஏசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா? அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லுவோம்ல, அங்கே அக்னி தான் இருக்கணும், வெப்பமாக தான் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேறு எதுவும் வந்து வைஃபை டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு, இல்லை நிறைய பேர் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பொருட்களை அங்கே தூக்கி வச்சுருவாங்க, ஓகேங்களா? நிறைய பேருடைய என்ட்ரன்ஸு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சைடில் தான் சார் எனக்கு ப்ரொவிஷன் இருக்குது சார் அப்படின்னு சோஃபா தூக்கி அங்கே வச்சுருவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது நம்ம வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய பகுதி எது அப்படின்னா, தெற்கு பகுதியை சுத்தமாக வைத்து கொண்டால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும். அங்கே தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அங்கே தான் பாத்ரூமே வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சாக்கடை போகக்கூடாது, ஓகேங்களா? அந்த இடத்துல வாஷ் பேசினை வச்சுருப்பாங்க. அப்போ நீர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வும் அங்கே இருக்கக்கூடாது, தெற்கு பக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து பணத்தை தடை செய்யுமா? தடை செய்யும். அப்போது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே இப்போ பாருங்களேன், புத பகவான் ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தூக்கி கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு ஷெல்ஃபை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புக்கை அடுக்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அந்த புக்ஸே வந்து தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போ மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது முக்கியமாக இதே தெற்கு பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். தெற்கு பகுதியிலிருந்து, தெற்கு பகுதி நீங்கள் வந்து ஒரு 40 அடின்னு வச்சுக்கோங்க, 20 அடியிலிருந்து தென்மேற்கு பகுதி வரைக்கும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்குது. முக்கியமாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவியை வச்சுக்கிறது, ஓகேங்களா, ரிமோட்டு பேட்ரிஸ் வச்சுக்கிறது, டிவியை மாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பணத்தை தடை செய்யக்கூடிய நிறைய பேர் அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வீட்டினுடைய பின்னாடி பக்கம் கொடி போட்டு வச்சுருப்பாங்க. சார் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சார் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை அங்கே இடத்துல போட்டு வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல சோஃபா போட்டு வச்சுக்கிறது, ஓகேங்களா? இதெல்லாமே பணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ இந்த இடத்தை வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அப்போ இந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. இப்போ முக்கியமாக கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம் வரும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தென்மேற்கு பகுதியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூமை கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வாஷ் பேசின் சிங்கே அங்கே தான் இருக்கும், அங்கே தான் கிணறு இருக்கும். அப்போ பணத்தை இது தடை செய்யுமா? கண்டிப்பாக தடை செய்யும். அப்போது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்த சார் இந்த நான் கட்டிட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது, வீட்டில் 2-3 பாத்ரூம் இருக்கும், அந்த இடத்த பயன்படுத்தாதீங்கன்னு சொல்வேன். பணம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நினச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து டாய்லெட் வந்து உட்காந்துரும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்,
நீர்நிலைகள், வாஷ் பேசின் இந்த மாதிரி ஏதாவது வந்து உட்காந்துரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். இதெல்லாம் பணத்தை தடை செய்யுமா? கண்டிப்பாக தடை செய்யும்னு சொல்லலாம். இப்போ மீன லக்னம் ஏஎல்பி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது முக்கியமாக மேற்கு பகுதியில் வந்து முக்கியமாக நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவி வைக்கிறது, ஓகேங்களா, அங்கே இடத்துல தான் சார்ஜ் போடுவாங்க நிறைய பேர், அந்த இடத்துல தான் பேட்ரி வச்சுப்பாங்க, ஓகேங்களா. இதை வந்து நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது. அங்கே வந்து சோஃபா போடுறது, ஓகேங்களா, அந்த இடத்துல பூச்செடிகளை வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்றது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா. பூச்செடியில் வளர்க்குறதுக்கு அப்படின்னா ஒரு லக்னங்களுக்கும் பூச்செடியை வளர்க்குறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்குது, ஓகேங்களா. வடக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல பூச்செடிகள் வளர்க்கலாமா? வளர்க்கலாம். கிழக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல பூச்செடிகளை வளர்க்கலாமா? வளர்க்கலாம். நீங்கள் அந்த இடத்துல போய் பூச்செடிகளை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே எதிரான தன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. அப்போது அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் பகுத்து பகுத்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷமே இருக்காது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குமா? இருக்கும். இப்போ எந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்தை பொதுவாகவே பணம் சம்பந்தப்பட்ட ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து எந்த இடத்துக்கு, இந்த வடக்கு பகுதிக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அதுதான் குபேரனுடைய இடம். அந்த இடத்தை எப்போவுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. எப்போவுமே அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை பெறும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த அறிவுக்கு இருக்கா? இருக்குது. அதனால தான் ஆண்டவன் வந்து அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காரு. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவை கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிதுன லக்னம்னு சொல்கிறோம், நம்ம கன்னியா லக்னம்னு சொல்கிறோம். இப்போ மிதுன லக்னம் வரும்போது கன்னியா லக்னம் வரும்போது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னம் வரும்போது புத பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்க. இவன் தூக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி அங்கே போட்டுக்கணும், நான் அங்கே கூட்ட சிஸ்டமை தூக்கி போடுவான். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து பாதிப்பை கொடுக்குமா? பாதிப்பை கொடுக்கும். எப்போவுமே கிழக்கு பக்கம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், வடக்கு பக்கம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்மைகளை வந்து பிரித்து நம்ம பார்த்து இந்த வஸ்துக்களை சரியாக அமைத்து கொள்வது தான் வாஸ்து. எல்லா பொருட்களும் இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்தை சரியாக பயன்படுத்துங்கள். எந்த இடத்துல இந்த பொருள் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது, அந்த இடத்துல சரியான டைமில் நம்ம தப்பாக மைண்ட் செட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ஷனே ராங் ரூட்டில் போவோம். சார் சரியான ரூட்டில் தான் சார் நான் வந்தேன், மாறிடுச்சு சார், மிஸ் ரூட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ரூட்டில் போயிட்டுருப்போம். வேறு ரூட்டில் போனால் நம்ம பயணம் பண்ண வேண்டிய இலக்கு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுன்னு சொல்லலாம். அப்போது பணம் வரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் தனித்தனியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. இந்த பகுதியை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக 12 லக்னத்துக்குமே பணம் எங்கெங்கே வைக்கலாம், எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கலாம், சின்ன சின்ன பொருள் கூட நம்ம கரெக்டாக வைக்கணும், கரெக்டாக வச்சாதான் வாஸ்து அங்கே கரெக்டாக இருக்கும், பணம் நமக்கும் தங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.